பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் வாக்குறுதி அளித்ததாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் தவறான விஷயத்தை, பொய்யான ஒன்றை முன்வைப்பதாகவும், முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாக்கு தவறியிருப்பதாகவும், அவர் ஒரு தவறான செய்தியை, உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான செய்தியை அவையிலே திசை திருப்பக்கூடிய வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவையிலே எம்பிக்கள் அவரை சந்தித்த போது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை. தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் பழமையானது என்று மக்களவையில் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். मैं आपको बताऊं कि तमिल सबसे पुरानी भाषा है, लेकिन संस्कृत उससे भी ज्यादा पुरानी भाषा है और पूरे देश भर में किसी भी मंदिर में चले जाइए, तमिल के मंदिर में चले जाइए, तेलुगु के मंदिर में चले जाइए, कन्नड़ के मंदिर में चले जाइए, सभी जगह संस्कृत में ही पूजा होता है. தமிழக பிரச்சனைகளை திசை திருப்ப மொழிக் கொள்கை விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க மறுபடியும் கேட்கிறோம், இருமொழி கொள்கையை தான் நீங்க பிரகடனப்படுத்துவீங்கன்னா தனியார் பள்ளிக்கும் அதை பிரகடனப்படுத்துங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, ஏன் சமக்கல்வி கிடையாது? ஆக நீங்கள் ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழக பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏன் குழந்தைகளை படிக்க வைக்க கூடாது? அதைத்தானே நம்ம புதிய கல்விக் கொள்கை சொல்லு, எல்லாருக்கும் சமமான கல்வி. அந்த சமமான கல்வி கொடுக்க நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதாக ஒருபோதும் கூறவில்லை என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரதானுடனான சந்தித்து பேசியது குறித்தும் விவரித்தார். நம்ம யூட்டர்ன் அடிக்கிறது, இந்த வீட்டர்ன் அடிக்கிறதுனா நம்ம வேலையே கிடையாது. தொடர்ந்து இதுவரைக்கும் யார் யார் அந்த மாதிரியான டர்ன் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நாங்க சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் அவங்களோட செக்ரட்டரி லெவல்ல எழுதுனதுல சொன்னதே ஒண்ணுதான். நாங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு கமிட்டி, எங்களுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளரோட தலைமையில ஒரு கமிட்டியை நாங்க உருவாக்குவோம். அந்த உருவாக்கி அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நாங்க ஒத்துக்க முடியுமே தவிர கண்மூடித்தன்மை எங்களால் ஒத்துக்க முடியாது. அனைத்தையும் நாடாளுமன்றத்துல அவரோட அறையில எல்லா எம்பிஸ் கிட்டத்தட்ட 10 எம்பிஸ் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களோட உட்கார்ந்து அந்த பணத்தை நாங்க கேட்கும் பொழுது அப்ப இந்த லெட்டரை சொல்லி எங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய செக்ரட்டரிஸ் லெவல்ல இருக்க IAS 2 பேரும் அவரே கடுமையா திட்டுறாரு. என்ன திட்டாருன்னா, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா, நாங்க கொடுக்குற MOU மாடிஃபை பண்ணி அமைச்ச அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப நாங்க சொன்னது அவங்க எடுக்கிற முடிவு கிடையாது சார், இது ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் அதெல்லாம் அடங்கி இருக்கு, இது நாங்க எடுக்கிற முடிவு தான். எப்படி நீங்க எங்களுக்கு முன்னாடி எங்க ஆபீசஸ் நீங்க இந்த மாதிரி திட்டலாம் அப்படிங்கறத கூட நாங்க பதிவு பண்ணியிருக்கோம்.